شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب அளவற்றாலும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய பெருமானார் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அன்பும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழியே சிறந்த வழி நபிகள் நாயகம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். செயலில் கெட்ட செயல் மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவதாகும். மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவது அது பித்அத்தாகும். எல்லா பித்அத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்துக்கு கொண்டு செல்லும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நரகத்தை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபி குத்பாவுக்கு பிறகு உங்கள் முன்னால் ஒரு வசனத்தை ஓதினேன். واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றான், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றான். واتقوا, நீங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة, ஒரு ஃபித்னாவிலிருந்து, குழப்பத்திலிருந்து. என்ன குழப்பம் அது? எப்படிப்பட்ட குழப்பம் அது? الذين ظلموا منكم خاصة, அநீதம் செய்யக்கூடியவர்கள் மீது மட்டும் அந்த ஃபித்னா வராது. அநியாயம் செய்யக்கூடியவர்களை அது தாக்காது. அது குறிப்பிட்ட பாவத்தை செய்யக்கூடியவர்கள்
இந்த உலகத்தில் முஃமினாக வாழக்கூடியவன், முஸ்லிமாக வாழக்கூடியவன் எல்லோரும் மீதும் அந்த ஃபித்னா வந்தடையும். அப்படிப்பட்ட ஃபித்னாவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குழப்ப ஃபித்னா இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது, ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் ஃபித்னா, எங்கே சென்றாலும் குழப்பங்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், وَإِنَّ أُمَّتَكُمْ هَذِهِ جُعِلَ عَافِيَتُهَا, நிச்சயமாக உங்களுடைய உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் முதல் வகுப்பில் இருந்த சகோதரர்கள், முதல் சஃபில் இருந்த முஸ்லிம்கள், முஃமின்கள், அவர்கள் இந்த ஃபித்னாவில் விழவில்லை. وَإِنَّ أُمَّتَكُمْ, உங்களுடைய உம்மத்தில் هَذِهِ جُعِلَ عَافِيَتُهَا, ஆஃபியத் நிம்மதி நன்மையில் ஒரு ஃபித்னா இல்லாமல் ஒரு கூட்டம் இருந்தது என்று சொன்னால் அது ஃபீ அவ்வலிஹா, இந்த உம்மத்துடைய முதல் பகுதி, அதாவது சஹாபாக்கள் தாபீன்களுடைய காலங்கள் ஃபித்னா அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கள். இந்த காலத்தில் ஆஃபியத் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இந்த காலத்தில் நன்மை இருந்தது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. وَسَيُصِيبُ آخِرَهَا بَلَاءٌ, ஃபித்னா, குழப்பம், முஸீபத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் அந்த முஸீபாவை இந்த சமூகத்துடைய கடைசி மனிதர்கள் மீது வைத்திருக்கின்றான். அதாவது நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கடைசி காலம். பெருமானார் இருக்கக்கூடிய நேரத்திலேயே பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், எனக்கும் மறுமைக்கும் நெருக்கம் இருக்கிறது, நான் சென்று விட்டேன், அடுத்தது மறுமை வரப்போகிறது என்று. ஆதலால் குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழப்பம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு குழப்பம் வந்ததற்கு பிறகு இன்னொரு குழப்பம், ஒரு ஃபித்னா வந்ததற்கு பிறகு உடனே இன்னொரு ஃபித்னா. அதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், وَتَجِيءُ فِتْنَةٌ, ஃபித்னா வரும், يُرَقِّقُ بَعْضُهَا بَعْضًا, ஒரு ஃபித்னா வரும், இன்னொரு ஃபித்னா வரக்கூடிய நேரத்தில் முதல் பகுதியில் இருந்த ஃபித்னா அதற்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லாமல் போகிறோம். முதலில் இருக்கக்கூடிய ஃபித்னாவுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இருக்காது. ஏன்? வரக்கூடிய ஃபித்னா கொஞ்சம் அதிகமாகவே குழப்பத்தை கொண்டு வரும், அதிகமாகவே பாதிப்பு கொண்டு வரும். மனிதன் முஃமின் சிந்திப்பான், ஒரு ஃபித்னா அவனிடம் வரும், அவன் நினைப்பான், இந்த ஃபித்னா தான் என்னை அழித்து விட்டது. அந்த முஃமின் என்ன நினைப்பான்? ஒரு ஃபித்னா வந்தால் இந்த ஃபித்னா தான் எனக்கு அழித்து விட்டது, அந்த ஃபித்னா அதை விட்டு சென்று விடும். இன்னொரு ஃபித்னா வரும், அவன் சொல்வான், இந்த ஃபித்னா தான், இந்த குழப்பம் தான் என்னை அழித்தது என்று அந்த முஃமின் சொல்வான். காரணம், ஒரு ஃபித்னா போகனவுடன் உடனே இன்னொரு ஃபித்னா, இன்னொரு குழப்பம் பின் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பாதிரு பில் ஆமாலி ஃபித்னா, குழப்பத்துடைய காலத்தில் நீங்கள் நன்மையில் ஓடி வாருங்கள், நீங்கள் நன்மை அதிகமாக செய்யுங்கள், நல்ல காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். ஃபித்னாவுடைய காலம் வருவதற்கு முன்னால் கஃபித்தஇல் லைலி முظلما, காரணம் என்ன? அந்த ஃபித்னா இருட்டு இரவில் கருப்பு கட்டி நமக்கு எப்படி தெரியாதோ அப்படி இந்த ஃபித்னாவும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அதனால் ஃபித்னாவுடைய காலம் எப்பொழுது வரும், எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது.
அதற்கு அடையாளத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். மவாகிஉல் கதர், வானத்திலிருந்து மழை நீர் கீழே சொட்டும் போது எப்படி ஒரு சொட்டு கீழே விழுந்தவுடன் அடுத்த சொட்டு வருமோ, அப்படி ஃபித்னாவும், ஒரு ஃபித்னா வந்ததற்கு பிறகு இன்னொரு ஃபித்னா, ஒரு குழப்பம் வந்ததற்கு பிறகு இன்னொரு குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் முஃமினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அதையும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு முஃமின் இருப்பான், அவன் இந்த ஃபித்னாவிலிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் ஒரு கபரின் பக்கம் போவான், மன்னரையின் பக்கம் போவான், அடக்கஸ்தலத்தின் பக்கம் போவான். கபருக்கு மேல் உட்கார்ந்து அவன் கூறுவான், இந்த கபருக்குள் நான் இருந்து, இந்த கபருக்குள் நான் இருந்து என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்துக் கொண்டிருந்தால் நல்லதாக இருக்குமே என்ற ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு ஆசை அவனுக்கு இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு ஆசை போகிவிடும். இந்த உலகத்தில் அவன் வாழ அவனுக்கு ஆசையே இருக்காது. காரணம், குழப்பங்கள் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய காலம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் துஆ இருக்கிறார்கள். துஆ என்று சொன்னால் நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். தாவத் என்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லிமை நல்பக்கம் அழைக்கக்கூடியது. துஆ என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தின் பாதையில் அழைப்பது. இதுவும் ஒரு தாவா. இது தாவா பணி. இந்த தாவா இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அந்த தாவா நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வது. பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய சில துஆக்கள் இந்த உலகத்தில் வருவார்கள். முதல் தாவா பணி செய்யக்கூடியவன் நரகத்தின் பக்கம், அது ஷைத்தான். அடுத்ததாக பல துஆக்கள் இந்த உலகத்தில் நமக்கு நரகத்தில் கொண்டு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், இந்த உலகத்தில் 30 தஜ்ஜால்கள் வருவார்கள். எவ்வளவு? 30 தஜ்ஜால்கள் இந்த உலகத்தில் வருவார்கள். அந்த 30 தஜ்ஜால்களுடைய ஃபித்னா என்ன? அவர்களுடைய ஃபித்னா இந்த உலகத்தில் வந்ததற்கு பிறகு நான் ரசூல் என்று அவர்கள் கூறுவார்கள், நான் நபி என்று அவர்கள் கூறுவார்கள். 30 தஜ்ஜால் இந்த உலகத்தில். ஒரு தஜ்ஜால் மறுமை கிட்ட வருவான், பெரிய தஜ்ஜால். அந்த தஜ்ஜால் தனி தஜ்ஜால். அதை தவிர்த்து 30 தஜ்ஜாலை பற்றி பெருமானார் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த 30 தஜ்ஜாலும் இந்த உலகத்தில் வருவார்கள். ஃபித்னா எப்படி இருக்கும்? அவர்கள் கூறுவார்கள் நான் நபி என்று, அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் கூறுவார்கள் நான் ரசூல் என்று, அவர்களுக்கான ஒரு கூட்டம் இருக்கும். பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே இப்படியான மனிதர்கள் வந்தார்கள். அவர்களுடன் போர் செய்யப்பட்டது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, அவரில் பலருக்கு கொலை செய்யப்பட்டது. சஹாபாக்களுடைய காலத்திலும் வந்தார்கள். அதை தொடர்ந்துதான் இப்பொழுதும் பல மனிதர்கள் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நானும் நபி, நானும் ரசூல் என்று, நாம் முஃமின் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த மனிதன் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த மனிதன் மற்றவனை நபி, மற்றவனை ரசூல் என்று எடுத்துக் கொண்டிருப்பான். நான் ஏன் சொல்கின்றேன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவர்தான் கடைசி ரசூல். அதற்கு பிறகு யாரும் நபி, யாரும் ரசூல் வர மாட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பல ஃபித்னாக்கள் உண்டு, பல குழப்பங்கள் உண்டு. இந்த குழப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய கூட்டத்தை அழைத்து இது எது எல்லாம் ஃபித்னா, இது எது எல்லாம் குழப்பம் என்று விசாலமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். இது எது எல்லாம் ஃபித்னா, ஆதலால் இதிலிருந்து நீங்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருங்கள் என்று. அதே போல் பெருமானார் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நானும் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். சில குழப்பங்கள் இருக்கின்றது, சில ஃபித்னாக்கள் இருக்கிறது. அந்த ஃபித்னாவில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்ன ஃபித்னா? முதல் விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் ஃபித்னாவாக இருக்கிறது. எப்படி இந்த பிள்ளை ஃபித்னா?
எப்படி இந்த பிள்ளை ஃபித்னாவாக இருக்கிறது பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இந்த நபி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். எப்பொழுது பிரார்த்திக்கின்றார்கள்? தன்னை அல்லாஹ் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், கப்பலை நீங்கள் எல்லாம் பயணப்படுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்கள் எல்லாம் பயணப்பட்டு செல்லக்கூடிய நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் வேண்டுகிறார்கள், யா ரப்பி இன்ன பனி மின் அஹ்லி, நிச்சயமாக என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன். வ இன்ன வஅதக அல்-ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லியிருந்தான், நூஹே, நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நான் பாதுகாப்பேன். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெருகில் இருக்கிறார், கப்பலில் இருக்கிறார். ஆனால் பிள்ளை மூழ்கி கொண்டிருக்கிறார். மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார், இன்னவரை மின் அஹ்லி, அல்லாஹ்வே என்னுடைய பிள்ளை. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, உன்னுடைய பிள்ளை உன்னை சார்ந்தவன் அல்ல. ஏன்? யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், உன்னுடைய அமலும் அவனுடைய அமலும் மாற்றம் இருக்கிறது. நீ முஸ்லிமாக இருக்கிறாய், அவன் காஃபிராக இருக்கிறான். இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல் லிமா லைஸ லக பிஹி, உனக்கு எது தெரியாதோ அதை பற்றி என்னிடம் கேள்வி கேட்காது. அல்லாஹ் எச்சரிக்கின்றான். குழப்பத்தில் விழுந்து விட்டார். காரணம், ஒரு பிள்ளையுடைய ஆசை அவருடைய உள்ளத்தில் வந்தது. இந்த பிள்ளைக்காக அல்லாஹ்விடம் மன்றாடி விட்டார். எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டு விட்டார். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், ஒரு நூஹே, இதை நீ கேட்கக்கூடாது, நீ கேட்டு விட்டாய். இன்னி அய்துக அன் தகூன மினல் ஜாஹிலீன், நான் உன்னை உபதேசம் செய்கின்றேன், நீ ஜாஹிலான மக்களிடம் இருந்து ஆகிவிடாது, ஜாஹிலான கூட்டத்தில் நீ ஆகிவிடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பிள்ளைகள் சில நேரங்களில் ஃபித்னாவாக மாறுவார்கள். எப்பொழுது? ஒரு தந்தை ஒரு தாய் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் பிள்ளை ஹராத்தை கேட்பான். ஹராமில் விழக்கூடிய சில விஷயங்களை அவன் கேட்பான். அந்த பிள்ளைக்காக இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த தாய் அந்த பிள்ளை கேட்ட ஹராமான விஷயத்தை வாங்கி கொடுப்பார். ஹராத்தில் வட்டியில் விழுந்து தன்னுடைய பிள்ளைக்கு பைக்கை வாங்கி கொடுப்பார். ஒரு தந்தை தன்னுடைய வியாபாரம் ஹலாலில் தான் வைத்திருப்பான். ஆனால் பிள்ளை ஏதோ ஒரு செயலை கேட்டிருப்பான். ஆனால் பிள்ளையுடைய ஃபித்னா எப்படி பாருங்கள். அந்த தந்தை தன்னுடைய ஹலாலான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஹராத்தில் விழுந்து ஹராமான விஷயங்களை செய்து தன்னுடைய பிள்ளையை திருப்திப்படுத்துவான். காரணம், இதுதான் பிள்ளை ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பொருளாதாரமும் ஃபித்னா. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஏழ்மையாக இருந்தால் தவறல்ல. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், நான் ஏழ்மையை விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையே கிடைத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏழ்மையே விரும்பினார் பெருமானார். ஆனால் ஒரு வார்த்தை கூறினார்கள், ஃபவல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய சமூகத்தின் மீது உங்கள் மீது ஃபவல்லாஹி மல் ஃபக்ர், ஏழ்மை வந்துவிட்டு ஏழ்மையிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை பார்த்து நான் பயப்பட வேண்டும். பெருமானார் என்ன சொல்றாங்க? ஃபவல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது ஏழ்மை வந்து நீங்கள் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தால், நீங்கள் கரீபாக இருந்தால், உங்களிடம் பொருளாதாரம் ஏதும் இல்லாமல் இருந்தால் நான் அதை பார்த்து பயப்படவில்லை. வலாகின் அக்ஷா அலைக்கும், ஆனால் நான் உங்களை பார்த்து எதை பயப்படுகின்றேன்? அன்துபஸதத் துன்யா அலைக்கும், நான் பயப்படுகின்றேன் அல்லாஹ் உங்கள் மீது இந்த உலகத்தை விசாலப்படுத்தி விடுவான். இந்த உலகத்தை உங்கள் முன்னால் விசாலப்படுத்தி விடுவான். உங்கள் முன்னால் இந்த உலகத்தை கொடுத்து விடுவான். இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அன்துபஸதத் துன்யா அலைக்கும் கமா புஸிதத் அலா மன் கப்லக்கும், எப்படி முன் சென்ற சமூகத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விசாலப்படுத்தி கொடுத்தானோ அதே போல் உங்களுக்கும் இந்த உலகத்தை விசாலப்படுத்தி கொடுப்பான். இந்த
உலகம் உங்களுக்கு கொடுப்போம். அன்தும் சத்த துனியா அலைக்கும் கமா பசித ஆலமன் கபிலக்கும் ஃபதனாஃபஸுஹா. நீங்கள் என்ன செய்வீங்க? பொருளாதாரம் கிடைக்கணும், போட்டி போடுவீங்க. ஒருவனுக்கு 100 ரூபாய் கிடைச்சுச்சுன்னா எனக்கு 200 ரூபாய் வேணும், போட்டி போடுவோம். 1,00,000 ரூபாய் ஒருத்தன் சம்பாதிக்கின்றான் என்று சொன்னால் நாமும் சம்பாதிப்போம், 2 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்று போட்டி. கமா தனாஃபஸுஹா. எப்படி முன் சென்ற சமூகம் போட்டி போட்டதோ அதே போல் நீங்களும் போட்டி போடுவீர்கள். ஃபதுஹ்லிககும் கமா அஹ்லகக்கும். அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான், எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் அழித்தான். யோசித்து பாருங்கள். பெருமானார் நாம் ஏழ்மையிலிருந்து வாழக்கூடிய நேரத்தில் நம்மீது பயமில்லை பெருமானாருக்கு. ஆனால் நம்மிடம் பொருளாதாரம் வந்துவிட்டால் பயந்தார்கள் பெருமானார். கொஞ்சம் நம்முடைய ஊரை வைத்து பாருங்கள். நம்முடைய ஊரில் பலர் தவறான பாதை சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்திற்காக ஹலாலை பேணுவதில்லை, ஹராத்தை இதுதான் ஹராம் என்று அவர்கள் விடுவதில்லை. ஹலால் என்று எது தெரியும், ஹராம் என்றால் என்ன தெரியும், ஆனால் ஹலாலை அவர்கள் பேண மாட்டார்கள். காரணம், எனக்கு காசு வேண்டும், எனக்கு பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரத்திற்காக ஹலாலையும் ஹராத்தையும் பார்க்காமல் சம்பாதிப்பது இது ஒரு ஃபித்னா. இது ஃபித்னாவுடைய காலம். ஆம், இந்த ஃபித்னாவுடைய காலம் வந்தால் ஃபதனாஃபஸுஹா, நாம் போட்டி போடுவோம். எப்படி போட்டி போடுவோம்? முன் சென்ற சமூகத்தில் மனிதர்கள் எப்படி போட்டி போட்டார்கள் அப்படி போட்டி போடுவோம். காரூனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். காரூனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். காரூனுடைய காலத்தில் காரூன் இருந்தான், ஹாமான் இருந்தார், எல்லாம் போட்டி போடக்கூடியவர்கள். ஃபிரௌன் போட்டி போட்டான். ஃபிரௌன் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், காரூன் ஆட்சியில் இல்லை. ஆனால் அவனுடைய காலத்தில் பொருளாதாரம் இருந்தது. காரூன் போட்டி போட்டான். போட்டி போடக்கூடிய நேரம் மனிதர்கள் முஃமின்கள் கூறினார்கள், ஓ காரூனே, உனக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி. காரூன் கூறினார், கால இன்னமா ஊதீது அலா இல்ம், எனக்கு அல்லாஹ் கொடுக்க யார் எப்படி கிடைத்தது? என்னுடைய கல்வியின் மூலமாக இந்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்தது. அதனால் நான் செலவழிக்க முடியாது. நான் ஏன் செலவழிக்கணும்? அல்லாஹ் ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹி அல்-அர்த், காரூனை இந்த பூமிக்குள் கொண்டு சென்றக்கூடிய நேரம் முஃமின்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர்களை போல் என்னை ஆக்கவில்லை. முஃமின்கள் என்ன சொன்னாங்க? காரூனை போல் என்னை ஆக்கவில்லை என்று அவர்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தினார்கள். அப்படித்தான் நாம் நினைக்கின்றோம். இந்த ஊரில் வரக்கூடிய இந்த பொருளாதாரத்துடைய போகம், இந்த ஊரில் வரக்கூடிய இந்த பொருளாதாரத்துடைய ஆசை கொஞ்சம் தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த தவறான பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் நாம் அழிந்து விடுவோமோ என்ற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஃபித்னாவையும் கூறினார்கள். அந்த ஃபித்னா மிக பயங்கரமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்களும் ஃபித்னா. எல்லா பெண்களும் இல்லை, எல்லா பெண்களும் இல்லை. பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியை போல் தூய்மையான பெண்களும் உண்டு. இந்த உலகத்தில் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்களும் உண்டு, அவர்களை தவிர்த்து. ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு ஃபித்னா என்று சொன்னால் அது பெண் என்று பெருமானார் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பெருமானாருடைய வார்த்தையை கவனியுங்கள். மா தரக்து பாதி ஃபித்னதன் அதர் அலா ரிஜாலி மினன் நிஸா. எனக்கு பிறகு ஆண்களுக்கு அதிகமான ஃபித்னா ஒன்று என்று நான் நினைத்தால் பெண்கள் தான் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். மா தரக்து பாதி ஃபித்னா அதர் அலா ரிஜால், ஆண்களுக்கு நாசம் செய்வது, ஆண்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பது அதிகமான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம் என்று சொல்லவில்லை, இந்த பெண் என்று கூறினார்கள். காரணம், இந்த பெண் தவறான பாதையில் இருந்தால் ஒரு ஆணை வெளியெடுக்க முடியும். ஒரு ஆண் சொர்க்கத்தின் பாதையில் இருப்பான், ஆனால் இந்த பெண்ணின் மூலமாக ஒரு நரகவாசியாக மாற முடியும். ஒரு ஆண் நல்லவனாக இருந்தால் அந்த பெண்ணின் மூலமாக அவன் கெட்டவனாகவும் மாற முடியும். அதனால் தான் பெண் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவளாகவும் இருக்கிறார். தவறான விஷயத்தை செய்யக்கூடிய தூண்டுதல்களையும் இந்த பெண்ணு தான் செய்கின்றார்கள். காலங்கள் மாறினாலும் பெண்களுடைய சிந்தனைகள் மாறாமல் இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, மா தரக்து பாதி ஃபித்னதன் அதர் அலா ரிஜாலி மினன் நிஸா. பெண்களுடைய ஃபித்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நஷ்டத்தை கொடுக்கும்.
அடுத்தது ஒரு ஃபித்னா பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், ஃபித்னத்துல் ஹர்ஜ். ஃபித்னத்துல் ஹர்ஜ் என்று சொன்னால் யதகாரபு ஸமான், மறுமை நாள் கிட்ட ஆகாது. வருடங்கள் மாதமாக மாறும், மாதம் வாரமாக மாறும், வாரங்கள் நாட்களாக மாறும், நாட்கள் நொடியாக மாறும். இந்த நொடி நரக மறுமையை சந்திக்க வைக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், ரமதான் எப்போ போனது என்று தெரியாது. இன்னும் 2 வாரங்களுக்கு பிறகு ரமதானை சந்திக்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் எப்பொழுது நாம் விட்டோம் என்று நமக்கு தெரியாது. உடனே பார்க்கிறோம், ஜனவரி மாதம் வந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் ஓடக்கூடிய நேரம், நாம் மறுமையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? இல்மை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். இல்மை எப்படி எடுத்துக்கொள்வான்? இல்மை எடுக்கக்கூடிய நேரம் எப்படியாக இருக்கும்? இந்த உலகத்தில் ஆலிம்கள், உண்மையான ஆலிம்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஆலிம்களுடைய மரணத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகமாக நாம் பார்ப்போம், இந்த உலகத்தில் ஆலிம்கள், உண்மையான ஆலிம்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அடுத்தது உலமாக்களுடைய மரணத்திற்கு பிறகு இங்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சுஹலாக்கள் இருப்பார்கள். அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த சுஹலாவுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தவறான விஷயங்களை போதிப்பான். அதை பின்தொடர்ந்து மக்கள் பின்னால் போவார்கள். அடுத்தது குழப்பங்கள் நிறைந்து இருக்கும், குழப்பங்கள் வெளிப்படும். அதிகமாக ஹரஜ் நடைபெறும். ஹரஜ் என்று என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்டார்கள், பெருமானாரே ஹரஜ் என்றால் என்ன? ஹரஜ் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள், அல் கத்லு அல் கத்லு. அதிகமாக இந்த உலகத்தில் கொலை நடக்கும். கொலை செய்யவனுக்கு தெரியாது எதற்காக நான் கொலை செய்கின்றேன். கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன். காத்தில் நான் வெட்டக்கூடியவன், எனக்கு தெரியாது நான் ஏன் வெட்டுகின்றேன். வெட்டப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் வெட்டப்பட்டேன். நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தூரம் போக தேவையில்லை. நம்முடைய ஆம்பூரில் நாம் பார்த்தோம், செய்தியை கேட்டோம். ஒரு சின்ன பிள்ளையை தாய் கொலை செய்தால் காரணம் தூங்குவதற்கு டிஸ்டர்ப் ஆகிறது. அந்த பிள்ளை தூங்க விடவில்லை, நிம்மதி கொடுக்கவில்லை, தாய் பிள்ளையை கொலை செய்து விட்டார். நமக்கு செய்தி உண்டு, பிள்ளை தாய்க்கு கொலை செய்யக்கூடிய செய்தி உண்டு. இதற்கு பொருளாதாரம் விலாசத்தை கொடுக்கவில்லை. தந்தைக்கு தாய் கொலை செய்கின்றார், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கொலை செய்யக்கூடிய செய்திகளை நாம் கேட்கின்றோம். காரணம், பெருமானார் கூறினார்கள், மறுமையுடைய கிட்ட ஹரஜ் என்ற ஒரு ஃபித்னா உறப்படும். அதில் என்ன? அல் கத்லு அல் கத்லு. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு கொலை செய்வான், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் ஆணுக்கு கொலை செய்வான். காரணம் என்னவென்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு துஆ கற்றுக் கொடுத்தார்கள். நாம் தொழுகையில் தஷஹுதில் கடைசியாக கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஓ அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் கபருடைய அதாபிலிருந்து, ஜஹன்னமுடைய நரகத்துடைய அதாபிலிருந்து, வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், குழப்பம் ஃபித்னா, இந்த உலகத்துடைய ஃபித்னாவிலிருந்து, வாழ்க்கையுடைய ஃபித்னாவிலிருந்து, மரணத்துடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் தொழுகையில் தஷஹுத் முடிந்ததற்கு பிறகு நாம் துஆ கேட்கின்றோம். இந்த துஆவை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிகமான குழப்பத்துடைய காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தால், முதல் விஷயம், எந்த இடத்தில் குழப்பம் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் பொருளாதாரத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் நாம் அந்த இடத்திலிருந்து தூரமாகிவிட வேண்டும். ஒரு இடத்தில் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த இடத்தை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் தவறான விஷயங்களை பார்ப்பது, தவறான விஷயங்களை பேசுவதாக இருந்தால் அந்த வார்த்தையுடைய ஃபித்னாவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வே இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இருந்து என்னை காப்பாற்று, ஃபித்னாவுடைய மரணத்திலிருந்து என்னை காப்பாற்று. அல்லாஹ்
ஃபித்னாவுடைய அதாவுடைய கபருடைய ஆதாவில் இருந்து என்னை காப்பாற்றிய அல்லாஹ் என்ற பிரார்த்தனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா ஃபித்னாவிலிருந்து மீண்டு முஃமினாக முஸ்லிமாக வாழச் செய்வாங்க. ஆமீன். وقولوا قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه انه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نعوذ بك من عذاب جهنم ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إنا نعوذ بك من عذاب القبر ومن عذاب جهنم ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعاء لا يستجاب لها. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. اللهم ارحم موتانا وموتى المسلمين. اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأجل وأتم وأكبر والله يعلم